தூத்துக்குடி மக்கள் நல கூட்டமைப்பு சார்பில் இன்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு கொடுக்க வந்திருக்கிறோம். இந்த மனுவுடைய சாராம்சம், தமிழ்நாட்டில் உள்ள அரசு நிறுவனங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் போன்றவற்றில் தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பை வட மாநிலத்தோடு பறித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு பறிபோய் கொண்டிருக்கிறது. அண்டைய மாநிலத்தில் கூட, உதாரணமாக ஆந்திராவில் 2019 வருடம் மண்ணின் மைந்தர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அன்றைய ஜெகன்மோகன் ரெட்டி 75% வேலை வாய்ப்பு உறுதி செய்து சட்டத்தை இட்டிருக்கிறார். அதுபோல தமிழ்நாட்டிலும் தாவேக அரசு, விஜய் அரசு உடனடியாக தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தும் வண்ணமாக 90% நிறைவேற்ற வேண்டும். அதற்கு உரிய சிறப்பு சட்டத்தை நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்ற வேண்டும் என்று மனு கொடுக்க வந்திருக்கிறோம். இந்த கூட்டமைப்பில் தமிழர் விடுதலை கட்சி, மனித ஜனநாயக கட்சி, தமிழ் புலிகள் கட்சி, திராவிடர் கழகம், தந்தை பெரியார் திராவிடர் கழகம், ஆதித்தமிழர் கட்சி, தமிழர் முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் நாங்கள் சேர்ந்து வந்திருக்கிறோம். நடப்பு கூட்டமன்ற தொடரிலேயே விஜய் அரசு அவர்கள் 90% சட்டமன்ற தீர்ப்பிலே கொண்டு வந்தால் தமிழ்நாட்டு இளைஞர்கள் மாணவர்களும் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள், மகிழ்ச்சி அடைவார்கள். இல்லை என்றால் உங்களை தினந்தோறும் இகழ்ந்து கொண்டு அளிப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சந்திரராஜ் பாண்டியன், தமிழர் விடுதலை கட்சி மாவட்ட பொறுப்பாளர்.